இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள். வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறைக்குலமே வாருங்கள். வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கியனையினுடைய அன்பு பிள்ளைகளே, கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இந்த புதிய நாளையும் இந்த புதிய வாழ்வையும் நமக்கு பரிசாக கொடையாக அந்த கடவுள் கொடுத்திருக்கின்றார். இதனால் வரை நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம். நன்றியோடும் நம்பிக்கையோடும் நம்மையும் நம்முடைய உள்ளத்து இல்லத்து விருப்பங்களை எல்லாம் இந்த திருப்பலி பீடத்திலே சுற்றி ஒப்பு கொடுத்து தொடரும் இத்திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடு நம்முடைய குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து பார்ப்போம். மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு வாழ்வு அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாட்களில் உமது பரிவிரக்கத்தை நாங்கள் விரைவாக பெற்று அதை முழுமையாய் உணர்ந்து கொள்வோமாக. அதனால் பொய்மையின் இருளிலிருந்து நீர் எங்களை விடுவித்து உமது உண்மையின் படிப்பினைகளை நாங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலை நில பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதியமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசையாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசையாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்து கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு: அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றிய நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ இந்த தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறின உடனேயே ஆண்டவரின் ஆவியார்
பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன்பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 66 பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். மக்களினங்களினம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்க செய்யுங்கள். நம்மை உயிர் வாழ செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடற விடவில்லை. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை அனைவரும் வாரி கேளிர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பே. அவரிடம் அன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என்னா எழுந்தது. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா 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 விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
6ஆம் அதிகாரம் 44 முதல் 51 வரை உள்ள இறை வார்த்தைகள். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டு உள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்து உள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டு உள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டு உள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலினிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது தசையை உணவாக கொடுக்கின்றேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அணையினுடைய அன்பு பிள்ளைகளே, அனைவரும் சொல்வோம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். இந்த உயிர்ப்பின் காலத்திலே இந்த வாரம் முழுவதும் யோவான் நற்செய்தியில் நற்கருணையை பற்றி நாம் அதிகம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இன்றும் இந்த நற்கருணையை பற்றி ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகில் எல்லோருமே ஏதோ ஒன்றை பிறருக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது ஏதோ ஒன்றை பிறருக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? அன்பை கொடுக்கின்றோம், பாசத்தை கொடுக்கின்றோம், பணத்தை கொடுக்கின்றோம், துரோகத்தை கொடுக்கின்றோம், வேதனையை கொடுக்கின்றோம், துன்பத்தை கொடுக்கின்றோம், தொல்லையை கொடுக்கின்றோம். ஆக இந்த பட்டியல் நிறைய நீண்டு கொண்டே போகின்றது. நிறைய கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுபோல நமக்கு பிடித்தவர்கள் என்றால் நாம் ஒன்றை கொடுப்போம், பிடிக்காதவர்கள் என்றால் வேறு ஒன்றை கொடுப்போம். அப்படி தானே? நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சுன்னா அது கொடுப்பது வித்தியாசமாக இருக்கும், பிடிக்கவில்லை என்றால் வித்தியாசமான ஒன்றை கொடுப்போம். ஆக இந்த கொடுக்கின்ற பட்டியல் கடைசி வரை நீண்டு கொண்டே போகின்றது. சில பேர் இப்போ இறப்பு அந்த சாகும் தருவாயில் கூட தொல்லையை தான் கொடுத்துக்கிட்டு போவாங்க, துன்பத்தை தான் கொடுத்துட்டு போவாங்க. சில பேர் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாங்க, நன்மையை கொடுப்பாங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது. இப்படிப்பட்ட நேரத்தில் இயேசுவும் கொடுத்தார், இயேசுவும் கொடுத்தார். ஆனால் இயேசுவினுடைய கொடுத்தல் வாழ்வாங்கு வாழ்கிறது. இயேசுவும் கொடுத்தார். அந்த கொடுத்தல், இயேசுவினுடைய கொடுத்தல் இன்று வரை வாழ்வாங்கு வாழ்கிறது. ஏனென்றால் அவர் நன்மையை மட்டும்தான் கொடுத்தார். இயேசு நன்மையை மட்டும்தான் கொடுத்தார். அவருடைய கண்கள் இரக்கம் மிகுந்த பார்வையை பார்த்தன, அவருடைய கைகள் ஆறுதலான ஒரு தொடுதலை கொடுத்தது, அவருடைய கால்கள் தேடி சென்றன, தேவையில் இருப்பவர்களை, துன்பத்தில் இருப்பவர்களை தேடி சென்றது. ஆக அவருடைய கொடுத்தல் அதனால்தான் இன்று வரை வாழ்வாங்கு வாழ்கிறது. உபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து வாழ்வை கொடுத்தார். வரி வசூலிப்பவராகிய மத்தேவுக்கு அழைப்பை கொடுத்தார். தொழுநோயாளரை குணமாக்கினார், சுகத்தை கொடுத்தார். அதே போல நூற்றுவர் தலைவருடைய மகனுக்கு வாழ்வு கொடுத்தார்.
பேதுருவுடைய மாமியாரை குணமாக்கினார். காற்றையும் கடலையும் அடக்கி அஞ்சாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கையை, தெம்பை, திடனை அவர் கொடுத்தார். ஆக நற்செய்தி முழுவதும் பார்த்தோம் என்றால் இயேசு நன்மையை, வாழ்வைத்தான் கொடுத்தார், அமைதியை கொடுத்தார். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி உண்மையான அமைதியை அவர் கொடுத்தார். எல்லாவற்றையும் கொடுத்தார். இறுதியாக அவர் தன்னையே கொடுத்தார். எல்லாவற்றிற்கும் உச்சமாக, ஊற்றாக, கடைசியாக தன்னையே நமக்கு கொடுத்தார். ஒரு சிறிய கதை சொல்கிறேன். நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அந்த செடி கொடி புல்லு அதெல்லாம் வளர்ந்துருக்கும். அந்த புல்லு ஒரு நாள் என்ன பண்ணுது, ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்குது. அந்த ஆட்டுக்குட்டி தெரியும் என்ன பண்ணணும்னா, சின்ன ஆட்டுக்குட்டி நல்லா ஓடும், ஒடியாரும், கீழே ஏறும், இறங்கும், துள்ளி குதித்து ஓடும். அதை பார்க்கவே நமக்கே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்தோன்னே இந்த புல்லு கேட்குது, நீ மட்டும் எப்படி இப்படி ஓடி ஆடி விளையாடுற, ஓடுற, இறங்குற, ஜாலியாக சந்தோஷமாக இருக்க, நான் மட்டும் பிடிச்சி வச்சது மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறேனே, நானும் உன்னை போல மாற வேண்டும், எனக்கு ஏதாவது உதவி செய்வியா அப்படின்னு இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து கேட்குது. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி சொல்லுது, அப்படியா, இன்றைக்கி என்னை கட்டி போட்டுட்டாங்க, மாலை நேரம் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையிலே நவுத்து விடுவாங்க, அப்போ நான் மேய வருவேன், நான் மேய வரும்போது உன்னை நான் சாப்பிட்றேன், உன்னை நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா நீ என் வயிற்றுக்குள்ளே வந்துடுவேன், நீ என் வயிற்றுக்குள்ளே வந்தீன்னா நான் எங்கெங்கெல்லாம் ஓடுறனோ, ஒடியாடுறனோ, இறங்குறனோ நீயும் என் கூட சேர்ந்தே வருவ அப்படின்னு இந்த ஆட்டுக்குட்டி வந்து புல்லுக்கு சொல்லுது. அடுத்த நாள் காலையில் அவுத்து விட்டாங்க, மேய்ஞ்சுது, புல் வயிற்றுக்குள்ளே வந்துருச்சு, இதுவும் ஓடி ஆடி விளையாடுது. இந்த ஆட்டுக்குட்டி இப்படி ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது மனுஷனை பார்க்குது. மனுஷனை பார்த்து ஆட்டுக்குட்டி கேட்குது, நீ மட்டும் எப்படி இப்படி இருக்கிற, கார் ஓட்டுற, பைக் ஓட்டுற, கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுற, நிறைய கற்றுக்கிற, இப்போ ஏஐ டெக்னாலஜிலாம் கற்றுக்கிட்ட பயங்கரமாக இருக்கிறியே, நானும் உன்னை போல மாற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டி வந்து மனுஷனை பார்த்து கேட்குது. இப்போ மனுஷன் சொல்கிறான், அப்படியா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் எடுக்கலான்னு பார்த்தேன், நீ சொல்லிட்டில, அப்போ நாளைக்கு மட்டன் தான், நான் உன்னை சாப்பிட்றேன், நீ என் வயிற்றுக்குள்ளே வந்துட்ட அப்படின்னாக்கா நீயும் என்னை போல மாறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அடித்து மட்டன் பிரியாணி வயிற்றுக்குள்ளே வந்துருச்சு ஆட்டுக்குட்டி. இப்போ சாப்பிட்டுட்டு மனுஷன் என்ன பண்ணுறான்னா, மனுஷன் கடவுளை பார்க்குறான், கடவுளை பார்த்து கேட்கிறான், கடவுளே நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருக்கிறீங்க, எவ்வளவு தூய்மையானவராக இருக்கிறீங்க, எவ்வளவு பரிசுத்தமானவராக இருக்கிறீங்க, அப்போ நானும் உங்களைப் போல மாற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடவுள் சொல்கிறார், அப்படியா, அப்போ நான் உன்னை சாப்பிட்றேன், நீ என் வயிற்றுக்குள்ளே வந்துடுவ, வந்தினா நீயும் என்னை போல மாறுவாய் அப்படின்னு கடவுள் சொன்னாரா? அப்படின்னு கடவுள் சொன்னாரா? அப்படி சொல்லலை. நான் என் உடலை தருகின்றேன், நான் என்னுடைய உடலை தருகின்றேன், நீ அதை உண், நீ அதை சாப்பிடு, நீ சாப்பிட்டினா நீயும் என்னை போல மாறுவாய். கடவுளுடைய பேரன்பு எவ்வளவு பார்த்தீங்களா? நீ என்னை போல மாறணுமா, மனிதனாக இருக்கிற ஒரு புனிதனாக மாறணுமா, இல்லை புனிதனாக மாற வேண்டாம், அட்லீஸ்ட் நல்ல மனிதனாவது இருக்க வேண்டுமா, அப்போ நான் என்னுடைய உடலை தருகின்றேன், நீ அதை சாப்பிடு, நீயும் என்னை போல மாறுவாய், நல்ல மனிதனாக இருப்பாய், அல்லது நல்ல புனிதனாக மாறுவாய் என்று கடவுள் சொல்கிறார். இது உண்மைதானே? கடவுளுடைய பேரன்பு எவ்வளவு பெரியது. ஏதோ படைச்சி இப்படி விட்டுட்டோம் அப்படிலாம் கிடையாது. கடைசி வரை, அந்த நொடி வரை நம்மோடு இருக்கின்றார். அதனால்தான் திருச்சபையினுடைய சங்க ஏடுகள் இவ்வாறாக சொல்கின்றது, நற்கருணை தான் இந்த திருச்சபையின் ஊற்றும், உச்சமும், மையமுமாக இருக்கிறது என்று சொல்கிறது. நற்கருணை திருச்சபையினுடைய ஊற்றும், உச்சமும், மையமுமாக இருக்கிறது என்று திருச்சபை சொல்கிறது. இப்படி ஜான் மரிய வியானி மிக அருமையாக சொல்வார் நற்கருணையை பற்றி. அவர் சொல்கிறார், கடவுள் இந்த நற்கருணையை நமக்கு மிகப்பெரிய பரிசாக, மிகப்பெரிய கொடையாக கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த நற்கருணையை தாண்டி அல்லது இந்த நற்கருணையை விட மேலான ஒன்றை அவர் கண்டுகொள்ளவில்லை. அப்படி மேலான ஒன்றை கண்டுகொண்டார் என்றால் அதை நமக்கு பரிசாக, கொடையாக கொடுத்திருப்பார். அதற்கு மேலே வேறு எதையும் பார்க்கல. அதனால்தான் இந்த நற்கருணையை நமக்கு மிகப்பெரிய பரிசாக, மிகப்பெரிய கொடையாக நமக்கு கொடுத்திருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அல்லது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு நற்கருணையை மையமாக சுற்றி சுழழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் நம்முடைய வாழ்வும் சுழல வேண்டும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 8:26 இவ்வாறாக வாசிக்கிறோம், ஏன் அஞ்சுகிறீர்கள், அஞ்சாதீர்கள், நான் இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28:20 வாசிக்கின்றோம், இதோ உலக முடிவு வரை
என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். இதோ உலக முடிவு வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆறுதலையும் தேறுதலையும் அரவணைப்பையும் இந்த நற்கருணை ஆண்டவர் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார். நான் சிறு பிள்ளையாக இருக்கின்ற பொழுது என்னுடைய பங்கு தந்தை சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது ஃபாதரோட பைக்கில் தான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு போவோம். ஸ்டோலு தீர்த்தம்லாம் எடுத்துக்கிட்டு ஃபாதரோட போவோம். அப்போ ஒரு முதல் வெள்ளிக்கிழமை ஒரு நோயாளிக்கு நன்மை கொடுக்க வேண்டும், அந்த பூசை முடிஞ்சோடனே வா நன்மை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகிறேன். பின்னாடி பேக்கெல்லாம் கையில் வச்சுக்கிட்டு பைக்கில் உட்காந்துருக்கேன். அந்த வீடு ஒரு வயல்வெளிகளுக்கு இடையில் இருக்கிறது. அந்த வீட்டுக்கு சென்று சேர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வரப்பு மட்டும்தான் இருக்குது. அதில் பைக் ஓட்டிக்கிட்டு போகணும். ஒரு புறம் பார்த்தால் ஒரே முள் செடி, ஒரு புறம் பார்த்தால் வாய்க்கால் ஓடிக்கொண்டிருக்கிறது. நடுவில் இந்த வரப்பில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு 2 மாடு அங்கேருந்து தெரிச்சு ஒடியாரு. நான் சொல்கிறேன், ஃபாதர் மாடு வருது ஃபாதர், பயமாக இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்கிறேன். அவர் சொல்ல, நீ சும்மா உட்காரு அப்படின்னு சொல்கிறார். அவங்க பெரியவங்க, நான் சின்ன பிள்ளையில் பயமாக இருக்குது ஃபாதர், பயமாக இருக்குது ஃபாதர், இந்த பக்கம் வாய்க்கா விழுந்தோம்னா காளி, இந்த பக்கம் முள் செடி, கீழே விழுந்தோம்னா குத்தி ரத்தம் வந்துடும், பயமாக இருக்குப்பா, நீங்கள் பைக்கை நிப்பாட்டுங்க ஃபாதர், கீழே இறங்கிடுவோம் அப்படிங்கிற அந்த பங்கு தந்தைக்கு ஏதோ ஒரு அசாத்திய நம்பிக்கை. நீ சும்மா உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக்கை நிப்பாட்டாமல் அப்படியே ஓட்டிகிட்டு போனார். டு மை சர்ப்ரைஸ் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த மாடு அவ்வளோ தூரம் கிட்ட பைக்கு கிட்ட நெருங்கி வந்து அப்படியே போயிடுச்சு, விலகி போயிடுச்சு. அப்போ அந்த பங்கு தந்தை எனக்கு சொன்னார், நம்மோட யார் தெரியுமா இருக்கா, யார் எடுத்துக்கிட்டு போகிறோம், நற்கருணை ஆண்டவர் எடுத்துக்கிட்டு போகிறோம், நன்மை கொடுக்கறதுக்கு, நோயாளிக்கு நன்மை கொடுப்பதற்கு நற்கருணை ஆண்டவர் எடுத்துக்கிட்டு போகிறோம். அவர் நம்மோடு இருக்கிறது மாடாவது ஆடாவது யாராவது ஒன்றும் கிடையாது, அமைதியாக உட்கார் அப்படி என்று அந்த ஒரு நற்கருணை மீது உள்ள விசுவாசத்தை ஊட்டி வளர்த்தார்கள். அப்பொழுது அந்த ஒரு நம்பிக்கை தெம்பு பிறந்தது. அதனால் தான் சொல்ல, இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஒரு நிமிஷம் கூட ஆப்சண்ட்டை போடுறதே கிடையாது, லீவ் லெட்டர் கொடுக்கறதெல்லாம் கிடையாது. இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக நற்கரனுடைய பெருமையை பற்றி இவ்வாறாக சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நமக்கு ஒரு கேள்வி எழலாம். நான் நற்கரனை உட்கொள்கிறேன், திருப்பலியில் பங்கெடுக்கின்றேன், ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேதே பாத, கஷ்டமாக இருக்குது, துன்பமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு அந்த நற்கருணை ஆண்டவரை பெறுகிறோம் என்பதில் சிந்திக்க வேண்டும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 13, 26, 27 இவ்வாறாக வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி, இயேசு அப்பத்துண்டை தோய்த்து யூதாசிற்கு கொடுத்தார். அதை 27வது வசனத்தில் வாசிக்கின்றோம். அந்த அப்பத்துண்டை பெற்ற பிறகு சாத்தான் அவனுக்குள் உள்ளே நுழைந்தான் என்று நாம் வாசிக்கின்றோம். இயேசு எல்லோருக்குமே, அந்த திருத்தூதர்கள் எல்லோருக்குமே ஒரே அப்பத்துண்டை தான் கொடுத்தார். யூதாசுக்கு மட்டும் எப்படி சாத்தான் உள்ளே புக முடியும்? அவனுடைய மனநிலை, எப்படிப்பட்ட மனநிலையில் அவன் பெற்றுக்கொண்டான் என்பதில் தான் இருக்கிறது. நாம் பரம்பரை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது பாரம்பரியமாக கிறிஸ்தவர்கள் குடும்பங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த திவ்ய நற்கருணை ஆண்டவரை எப்படிப்பட்ட மனநிலையோடு வாங்குகின்றோம் என்பதில் தான் அடங்கி இருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, கீரியும் பாம்பும் இருக்குது. அந்த பாம்பு கீரியை கொத்திருச்சுன்னு வச்சுங்களேன், சண்டை போடும் கீரியும் பாம்பும். அப்போ அந்த பாம்பு கீரியை கொத்திருச்சுன்னா அந்த கீரி என்ன பண்ணுமா, உடனே ஓடி போய் ஒரு மூலிகை செடி இருக்குமா காட்டுக்குள்ளே, அதுக்குள்ளே உருண்டு பிறண்டு அந்த விஷத்தை முறிச்சிருமா. ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பம் கஷ்டம் உண்டு, நிறைய விஷம் போன்ற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய அருமருந்து 2, ஒன்று நற்கருணை ஆண்டவர், மற்றொன்று இறை வார்த்தை. அதைத்தான் இந்த முதல் வாசகத்தில் நாம் படித்தோம். அந்த அமைச்சருக்கு இறை வார்த்தை கொடுக்கப்படுகிறது, திருமுழுக்கு பெறுகிறார்கள். இந்த வாழ்க்கையினுடைய விஷங்கள் எல்லாம் உரிக்கப்பட கடவுள் கொடுத்திருக்கின்ற அருமருந்து 2, ஒன்று நற்கருணை ஆண்டவர், மற்றொன்று இறை வார்த்தை. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நிறைய உலக காரியங்களுக்கு அடிமைகளாகிவிட்டோம். we become addict for so many things, worldly things. நிறைய விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம், அடிமை ஆகிட்டோம். என்ன விஷயம் சொல்லலாம்? நிறைய சொல்லலாம். டிவிக்கு அடிக்ட் ஆகிட்டோம், மொபைலுக்கு அடிக்ட் ஆகிட்டோம், டீ குடிக்கிறதுல அடிக்ட் ஆகிட்டோம், காஃபி குடிக்கிறதுல அடிக்ட் ஆகிட்டோம். காஃபி டீ குடிக்கலாம் சில பேர் காலையிலேயே ஒரு மாதிரி ஆகிடும். நியூஸ் பேப்பருக்கு அடிக்ட் ஆகிட்டோம், சீரியல் பார்க்குறதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம். அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம். நானும் இன்று உங்களை ஒரு சில ஆன்மீக காரியத்திற்கு அடிக்டாக,
அடிமைகளாக மாற அழைப்பு விடுக்கின்றேன். எதற்கு அடிக்ட் ஆகணும்? நற்கருணை ஆண்டவர் சந்திப்பில் நீங்கள் அடிமைகளாக மாறுங்கள், அடிக்ட் ஆகுங்க. ஜெபமாலை சொல்வதில் அடிக்ட் ஆகுங்க, அடிமைகளாக மாறுங்க. ஒரு திருப்பலிக்கு முன்பாகவோ அல்லது திருப்பலி முடிந்தோ ஒரு நற்கருணை ஆண்டவரை சந்திப்பது ஒரு 15 நிமிஷமாக இருக்கலாம், அவரை சந்திக்கலாம். அதோடு கூட சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஜெபமாலை சொல்கிறதா இருக்கலாம். அப்போ அரை மணி நேரம் அடிக்ட் ஆகி பாருங்கள். இந்த விஷயத்துக்கு நற்கருணை ஆண்டவரை சந்திப்பதிலும் ஜெபமாலை சொல்வதிலும் அடிக்ட் ஆகி பாருங்கள். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ உங்கள் ஊரில் பிரியாணி எங்கெங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா எல்லோரும் சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டிங்களா? அந்த கடையில் நல்லாயிருக்கும் ஃபாதர், இந்த டிஃபன் இந்த கடையில் நல்லாயிருக்கும் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவீங்க. எப்படி சொல்கிறீங்க? வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட்டு, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நீங்கள் சுவைத்து பார்த்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் வரமாட்டீங்க. நற்கருணை ஆண்டவர் சந்திக்காமல் ஜெபமாலை சொல்லாமல் பூசை பார்க்காம வரமாட்டீங்க. உடனே தொடங்கிட வேண்டாம், கொஞ்சமாக தொடங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு அரை மணி நேரம் ஜெபமாலை, ஒரு அரை மணி நேரம் நற்கருணை சந்திப்பு, ஒரு பூசை. இதில் நீங்கள் அடிக்ட் ஆகிட்டீங்க, அடிமைகள் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கே வந்துடும். அப்போ சனிக்கிழமையும் போகலாமே, அப்போ வார நாட்களில் லீவு இருக்கும் போது கொஞ்சம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் வரும்போது கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் செலவு செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்முடைய கோவில்கள் எல்லாம் திறக்கப்படும். மூடி வச்சுருக்காது. காலையில் பூசை முடிஞ்சோன்னே சாத்துற கோவில் அடுத்த நாள் திறக்கிற நிலைமை இருக்காது, எல்லோருமே வருவோம். அப்போ இதற்கு நாம் அடிமைகளாக மாற அழைக்கப்படுகின்றோம். எப்படிப்பட்ட மனநிலையில் நாம் அந்த நற்கருணை வாங்குகின்றோம் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போ எல்லாம் எங்கேயும் போய் மாய மந்திரம் அதெல்லாம் செய்ய வேண்டாம், சூனியம்லாம் வைக்க வேண்டாம். நம்முடைய சிந்தனையே போதும், அப்படி தானே? முன்னாடியெல்லாம் செலவு செஞ்சு போய் வைப்போம், இப்போ அப்படிலாம் வைக்க வேண்டாம். அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. ஏன்னா நம்முடைய சிந்தனையே மற்றவர்களை அழித்து ஒழித்து விடுகிறது, அப்படி தானே? நல்லா முகத்தை சிரிச்சுட்டு கையை கொடுப்போம், நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மனசுக்குள்ள என்ன சொல்லுவோம்? நாசமாக போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் சொல்லுவோம். அப்போ நம்ம சிந்தனையே நிறைய தீமைகளை உருவாக்குகின்றது. எப்படிப்பட்ட மனநிலையோடு நாம் அந்த நற்கருணை ஆண்டவரை வாங்குகின்றோம்? முன்பெல்லாம் மறைக்கல்வியில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, திவ்ய நன்மை வாங்குவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னதாக எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த சட்டங்கள் எல்லாம் காற்றில் பறக்க விடப்பட்டு விட்டது. முன்னாடியெல்லாம் புதுநன்மை வாங்கிறதுக்கு அம்மா அப்பா பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு வருவாங்க, அம்மா அப்பா பிள்ளைங்களை கூப்பிட்டு வருவாங்க, நடந்த காரியம். இப்போ யாரோ ஒருத்தர் அனுப்பி வைக்கிறாங்க. யாருப்பா நீ? எங்கள் அம்மா அப்பா. அப்பா ஆன்லைன் கிளாஸில் இருக்கிறாரு, அதனால் பிள்ளைய அனுப்பி வச்சாங்க. எதுக்கு? புதுநன்மை வாங்கிறதுக்கு. பார்த்தீங்களா நிலைமை எப்படி போயிட்டுருக்குன்னு? பிள்ளைக்கு புதுநன்மை வாங்கிறதுக்கு யாரோ ஒருத்தர், இந்த கைடுன்னு சொல்லுவாங்கள்ல, இடைத்தரகர்கள்னு, ஆன்மீக காரியத்திற்கு இப்போ இடைத்தரகர்கள் வந்துட்டாங்க போல். அப்போ நற்கருணை பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும்? அப்புறம் சொன்னேன், போய் வர சொல்லுங்கள், வந்தால் தான் நான் புதுநன்மை கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். அப்போ ஆன்மீக காரியத்தில் எவ்வளவு நம்ம போயிட்டுருக்குறோம் அப்படி என்று சிந்திக்க வேண்டும். நானே வாழ்வு தரும் உண்மையான அழியா உணவு. இந்த நற்கருணை ஆண்டவர் மேல் நாம் நம்முடைய கண்களை திருப்புவோம். இந்த நற்கருணை ஆண்டவருக்கு நாம் அடிமைகளாக மாறுவோம். எத்துணை வேதனை துன்பங்கள் வந்தாலும் அந்த ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். ஆமென். உம்மின் நினைவின் வழியாக என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக. நொறுங்கொண்ட இதயத்தை விரும்பிடும் தெய்வமே, உடைந்திட்ட உள்ளமதை நாடிடும் அன்பரே, உமக்காய் உம்மில் வாழ ஆசிக்கின்றேன். என்னை தருவேன் உமக்காக, உம்மில் இணைவேன் பலியாக.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 ஆண்டவரின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
மறுமலவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பு அளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ் மற்றும் திருநிலையினராகிய அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீர் இரக்கமாயிரும். இன்றைய நாளில் எங்கள் தமிழகத்தில் நடக்கும் சட்டப்பேரவை தேர்தலை ஆசிர்வதியும். நடந்து முடிந்த எங்கள் தேசத்தின் தேர்தல்களை ஆசிர்வதியும். நல்லவர்களை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரும் எங்கள் புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தோராகிய அனைவருடனும் நாங்கள் இலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இயேசுவே, எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மனித பலகீனத்தால் நாங்கள் தவறிய தருணங்களை எல்லாம் நீர் கண்கொண்டு பாராமல் எங்களுடைய எளிய ஆழமான நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்திற்கும் தேவையான அன்பையும் அமைதியையும் ஒற்றுமையையும் நிறைவான வாழ்வையும் அளித்து காத்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அஞ்சாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை வழி நடத்துகிறேன் என்று சொன்ன அன்பு தெய்வம். இந்த தெய்வத்தின் திருவிருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். பின்னோரும் விரும்பி தேடுவானமுதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரை. இன்னோரும் விரும்பி தேடுவானமுதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரை. உடலாய் உம்மை கண்டு திருவுணவாய் அதை உண்டு, உடலாய் உம்மை கண்டு திருவுணவாய் அதை உண்டு. வாழும் காலமெல்லாம் உன்னோடு வாழ்ந்திட, வாழும் காலமெல்லாம் நான் உம்மோடு வாழ்ந்திட. வாரும் வாருமே இயேசு தெய்வமே, வாரும் வாருமே இயேசு தெய்வமே. பின்னோரும் விரும்பி தேடுவானமுதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரை. கனிதரும் மரமாய் நான் பலன் தரவே, சருகாய் உதிர்ந்தாலும் நான் உரமாகிடவே. கனிதரும் மரமாய் நான் பலன் தரவே, சருகாய் உதிர்ந்தாலும் நான் உரமாகிடவே. விதையாய் விழுந்து நீ என்னில் விளைந்திட, விதையாய் விழுந்து நீ என்னில் விளைந்திட. பின்னாலும் தேவா நீ மன்னாவாய் வா, மன்னவாய் வா. பின்னோரும் விரும்பி தேடுவானமுதே, எங்கள் முன்னோரின் பசி தீர்த்த வைகரை. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய எண்ணெயின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம்.
ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவரோடும் அன்னையோடும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. அம்மா அம்மா இயேசுவின் தாயம்மா, இந்த ஏழைக்கும் அம்மா நீ அம்மா. என்ன இடவரிலும் அந்த தடை உடைத்து, என்ன இடவரினும் அந்த தடை உடைத்து, எந்தன் கரம் பிடித்து என்னை